உங்கள் எல்லாரையும் இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ரொம்ப முக்கியமான மிஷினை பற்றி பார்க்க போகிறோம். ஆமாம், இது அப்போலோ 13 மிஷினை பற்றியது. நாசா இதை கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட். மிஷின் ஓவர்வியூ. ஏப்ரல் 11, 1970 அப்போலோ 13 மிஷின் லான்ச் ஆகுது. இது மூணில் லேண்ட் ஆகியிருந்தால் இது மூணில் லேண்ட் ஆன 3வது மிஷின். இதில் 3 பேர் மொத்தம் போகிறாங்க. யாருன்னா கமாண்டர் ஜேம்ஸ் லோவெல், கமாண்ட் மாடியூல் பைலட் ஜான் ஸ்வெகட் அண்டு லூனார் மாடியூல் பைலட் ஃப்ரெட். இவங்க 3 பேரும் தான் இந்த மிஷினில் போகிறாங்க. இந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சா, மூணில் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆனாங்களா, பூமிக்கு திருப்பி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாங்களா, வாங்க பார்க்கலாம். த லான்ச் அண்ட் இனிஷியல்ஸ். லான்ச் நடந்ததும் எல்லாம் ஸ்மூத்தாக போகிற போல் தெரிஞ்சு அப்போலோ சக்ஸஸ்ஃபுல்லி ஆர்பிட்டை விட்டு வெளியே போக இது மூணில் லேண்ட் ஆக போதுன்னு எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எதிர்பாராத நேரத்தில் ஒன்று நடந்துச்சு, இந்த ஆக்சிடெண்ட். ஆனால் ஏப்ரல் 13, 1970 ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆகிடுது. சர்வீஸ் மாடியிலேருந்து ஒரு ஆக்சிஜன் டேங்க் எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸ்ப்ளோஷன் மூலமாக ஆக்சிஜன், வாட்டர், எலக்ட்ரிக் பவர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ தான் நமக்கு வெல் நோன் டைலாக் கேட்போம், இமிடியேட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட். எக்ஸ்ப்ளோஷன் ஆன உடனே க்ரூ மூன் லேண்டிங் கேன்சல் பண்ணி லூனார் மாடியூல் அக்வாரிஸில் ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. இங்கே மூன் லேண்ட் பண்ண லூனார் மாடியூல் இப்போது லைஃப் போட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் லூனார் மாடியூலில் 2 மெம்பருக்கு மேலே 2 நாளைக்கு 2 பேருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ 3 பேருக்கு 4 days சப்போர்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மிஷின் கண்ட்ரோல் கூட இவங்க ரிசோர்ஸஸ் மேனேஜ் பண்ணுற ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ரிசோர்ஸஸ் மேனேஜ்மெண்ட். இவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்டர் அண்ட் பவரை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கார்பன் டை ஆக்சைடு லெவலையும் கவனமாக செக் பண்ணாங்க. கிரவுண்டில் இருந்து இவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஜேர்னி டு ஹோம். லூனார் மாடியூல் டிசென்ட் என்ஜின் யூஸ் பண்ணி கரெக்டாக டார்கெட்டரி செட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டது. கிரவுண்ட் டீம் எக்ஸாக்ட் கால்குலேஷனை சென்ட் பண்ணாங்க. நடந்த ஹார்ட்ஷிப் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ரீஎன்ட்ரி ஸ்ப்ளாஷ் டவுன். ஏப்ரல் 17, 1970 இவங்க சேஃப்டாக எர்த் அட்மாஸ்பியருக்கு ரீஎன்ட்ரி ஆகிட்டாங்க. சவுத் பசிபிக்கில் சேஃபாக ஸ்ப்ளாஷ் டவுன் பண்ணிட்டாங்க. இவங்க ரிட்டர்ன் ஆன உடனே ஹீரோ செலிப்ரேட் பண்ணாங்க. இவங்க இன்வெஸ்டிகேஷனில் என்ன தெரிஞ்சதுன்னா, டேமேஜான வயரிங் வோல்டேஜ் எக்ஸ்ப்ளோஷன் இந்த வேலையை பார்த்துருக்கு. இது அப்புறம் நாசா நிறைய சேஃப்டி சேஞ்சஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அப்போலோ 13 சக்ஸஸ்ஃபுல் ஃபெயிலியர் பிகாஸ் மூணில் லேண்ட் பண்ண முடியல. ஆனால் எக்ஸ்ட்ராடனரி ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டீம் ஒர்க் காட்டி இவங்க சேஃபாக ரிட்டர்ன் பண்ணாங்க. கன்க்ளூஷன். இந்த அப்போலோ 13 மிஷின் நமக்கு ஒரு லெசன். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம மைண்டை யூஸ் பண்ணி டீம் ஒர்க்லாம் பண்ணினா நம்ம சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்டில் இன்னும் நிறைய ப்ராக்ரஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்டேட்ஸ்க்காக நன்றி. பாய்.